ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் இடியாப்பம் மற்றும் வெஜிடபிள் குருமா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவாக இல்லாமல் 2 வீடியோவாக இருந்தால் சுலபமாக இருக்கும் பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு இடியாப்பத்துக்கு ஒரு வீடியோ, குருமாவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப்பு, உப்பு 1/2 டீஸ்பூன். இப்போது நீங்கள் எவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு தண்ணியும் எடுத்துக்கணும். ஸோ ஒரு பாத்திரத்தில் முதல்ல தண்ணியை கொதிக்க விடுங்க. அரிசி மாவு 2 கப்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சூடான தண்ணியை எடுத்து இந்த மாவு இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி கலக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த பதம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நீங்கள் இடியாப்பம் புழியரிச்ச சரியாக வரும். இடியாப்பம் செய்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் மினி குக்கர் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துகிட்டு இட்லி தட்டை மேலே வச்சு மூடி கூட நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இடியாப்ப குழாயில் அந்த அரிசி மாவை போட்டு புழிய போகிறோம். தட்டு மேலே எண்ணெய் இருக்கிறதுனால அது வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும், ஒட்டாமல் வரும். இப்போ இந்த தட்டை எடுத்து நம்ம இட்லி தட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சிடலாம். அதை வச்சுட்டு இதை மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் இது வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். சூடான சுவையான இடியாப்பம் தயார்.